வெல்லம் பொங்கல் சக்கரை பொங்கல் கேள்விப்பட்டிருப்பீங்க, நைட்டு பொங்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ அதுக்கு தான் இந்த பானையை சுண்ணாம்பு அடிச்சு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பானை காயற வரைக்கும் கொஞ்ச நேரம் பசங்க எல்லாத்துக்கும் கேம் வச்சு விளையாடிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு தவக்கோலை போட்டி. இங்க பாருங்க, ஒரிஜினல் தவக்கோலை மாதிரி உட்காந்துட்டு இருக்கோம். ஸ்டார்ட்னு சொன்னோடனே ஒருத்த அங்கேயே பல்ட்டி அடிச்சாங்க. பாருங்க, இது தவக்கோலை போட்டியா இல்ல கிங்காங் போட்டியான்னு எனக்கே தெரியலங்க. நாங்க வச்சது தவக்கோலை ரேஸ். ஆனா இங்க நாய், குதிரை, யானை, ஏரோப்ளைன் எல்லாமே வருதுங்க. அஸ்வித் மட்டும் தான் தவக்கோலை மாதிரி கரெக்டா தாவறான். நெக்ஸ்ட் கேம், மூஞ்சி மேலே பிஸ்கெட், கீழே விந்தா அப்பிட்டு. இங்க பாருங்க, அக்கா பொண்ணு நாய்க்குட்டி மாதிரி நாக நீட்டு உட்காந்துங்கிறா. பக்கத்துல பாருங்க கவினா, ஒரு கண்ணு என்ன ஆச்சு? வாய பாருங்களா, கிரைண்டர் மிக்ஸி மாதிரி கோண கோணையா போகுது. ஏய், ஜெயிச்சிருவா போல இருக்கு கவினா. ஐயோ, நாக்கால பிஸ்கட். ஐயோ, கவின் ஜெயிச்சிட்டாங்க. விளையாண்ட 10 பேர்ல கவினும் எங்க அக்கா பொண்ணு தான் ஜெயிச்சாங்க. அப்படியே நைட் ஆனதும் 3 கரும்பை கட்டி அடுப்பை பத்த வச்சு பானையை வச்சு ஒலைய வச்சாச்சுங்க. நாங்க கொளுத்துல தண்ணியை சீக்கிரமா கொதிச்சுதா அப்படியே அரிசியை போட்டு விட்டோங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலே பாருங்க சூப்பரா பொங்க வந்துருச்சுங்க. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கத்தி கத்தி தொண்டை கட்டிக்கிச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம நித்தி பாப்பா அந்த பொங்கலை இறக்கி கொண்டு போய் வச்சுட்டு யாருக்கெல்லாம் சூடா பொங்கல் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே பசங்க எல்லாம் திமுன்னு ஓடி வந்துட்டானுங்க. இப்படியே விட்டு அடிச்சுன்னு மாஞ்சி பானையை உடச்சு தள்ளுவானுங்க. அதனால லைனா நிக்க வச்சு ஒருத்தருக்கா பொங்கல் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தோங்க. அடிக்கிற குளிருக்கு ஆவி பறக்க பொங்கல் சூப்பரா இருக்கும். இந்த இருக்கானுங்களே, இவங்களுக்கு கொடுத்த பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐயோ நமக்கு பத்தலையேன்னு சொல்லிட்டு பொங்கல் பானையாண்ட ஆள் இல்லைன்னு தெரிஞ்சதும் போயிட்டு புறத்தையும் வயசு போட்டுனானுங்க. வயசு போட விட பரவாயில்ல, அந்த பானையே தூக்கின்னு ஓட்டானுங்க.